ஒரு உயரமான மலை மீது ஒரு கூட்டமாக பறவைகள் பறந்து செல்கின்றன. அப்பொழுது ஒரு பறவை மட்டும் அந்த மலையை சுற்றி சுற்றி வருகிறது. அவ்வாறு வரும் பொழுது அதன் கண்ணிற்கு ஒரு கோவிலானது தென்படுகிறது. அந்த கோவிலின் சுவர்கள் மிகவும் உயரமாக இருக்கின்றன. எப்படியாவது அதற்குள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதுவும் அந்த கோவிலுக்குள் சென்று சுற்றுமுற்றுமாக பார்க்கிறது. அங்கே ஒரு வெண்கல மணியாகப்பட்டது பெரியதாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அது நினைவுக்கு வந்தது, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த கோவிலிலே நாம் ஒரு தங்குவதற்கு சின்ன ஒரு குடிலை கட்டினோம் என்றால் அது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்குமே என்று எண்ணி, அதுவும் அந்த மணியின் நடுவிலே அந்த மணிக்குள்ளாக அதனுடைய இருப்பிடத்தை அமைக்கிறது. அவ்வாறு அது கட்டி முடித்த பிறகு அதன் மனதிற்குள்ளே, இந்த இடம்தான் எனக்கு மிகவும் பாதுகாப்பான இடம், மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இனி எனக்கில்லை என்று மகிழ்ந்த தருணம். அவ்வாறு அது மகிழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆலயத்திற்கு வெளியிலிருந்து 3 துறவிகள் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் ஆலயத்தினை சுற்றுமுற்றுமாக பார்த்துவிட்டு, நீண்ட ஆண்டுகளாக இந்த ஆலயமாகப்பட்டது பராமரிப்பின்றி இருக்கிறது, எனவே இதை நாம் பராமரிப்பு செய்து இந்த ஆலய மணியினை ஒலிக்கச் செய்து அனைத்து மக்களையும் இங்கே தொழுவதற்கு வரச் செய்வோம் என்று சொல்லி கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு பேசிய அவர்கள் மீண்டும் ஒரு நாள் அதிகாலையில் வந்து அந்த மணியின் அருகிலே வந்து வேகமாக ஒரு கட்டையினை கொண்டு அந்த மணியினை இசைக்கிறார்கள். அப்படி அவர்கள் இசைக்கும் பொழுது யாரோ தனது தலையின் மீது ஓங்கி அடிப்பது போன்ற அந்த ஒளியினை, வேதனையினை அந்த பறவையாகப்பட்டது உணர்கிறது. அப்பொழுது தான் அதற்கு தெரிய வந்தது, தனது கனவுகள் அனைத்தும் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது என்று. ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்யும் பொழுது இந்த பறவையின் வாழ்விடமானதும் அழிக்கப்படுகிறது. அது அந்த மணியை விட்டு வெளியே வந்து அந்த கோவிலினை சுற்றி வந்து, எனது கடினமான உழைப்பும் எனது மகிழ்வும் சிறிது நேரங்களிலேயே சிறிது காலங்களிலேயே முடங்கிவிட்டதே என்று எண்ணி மிகவும் வருத்தப்பட்டு அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது. அவ்வாறு அது பறந்து சென்று வேலியோரங்களிலும் மரக்கிளைகளிலும் இளைப்பாறியது. இருப்பினும் தனது வேதனைகள், தனது மனக்குமுறல்கள் சற்றும் குறையவில்லை. தொடர்ந்து அது பறந்து கொண்டே சென்றிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திலே விரக்தி அடைகிறது. எனது உழைப்பு அனைத்தும் வீணாகிவிட்டதே, நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, இதற்கு இல்லையே கிடையாதா, இத்துடன் எனது வாழ்வும் இத்துடன் சேர்ந்து முடியப் போகிறதா என்று எண்ணி மனதிற்குள்ளே மிகுந்த வேதனைப்படுகிறது. நாட்கள் கடக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் அதற்கே ஒரு உள்ளுணர்வு தோன்றுகிறது. என்னை உருவாக்கிய ஆண்டவர், என்னை இத்தனை ஆண்டுகாலமாக பராமரித்து வந்த ஆண்டவர் எனக்கென்று ஒரு வாழ்விடத்தை கொடுக்க மாட்டாரா என்ற எண்ணம் அதன் மனதிலே ஒதுக்கிறது. அதை தாங்கிக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறது. அவ்வாறு நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு ஒரு அமைதியான சூழல், நீரோடைகள் சத்தம் தொலைவில் கேட்பதை அது உணர்கிறது. அந்த நீரோடையின் சத்தத்தை கேட்டு அவ்விடத்திற்கு அந்த பறவையானது விரைந்து செல்கிறது. அவ்வாறு சென்ற பொழுதுதான் சூரிய ஒளி கூட உள்ளே நுழைவதற்கு சற்று சிரமப்படக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டிற்குள்ளே அது நுழைகிறது. அங்கு சென்று பார்த்த பொழுதுதான், இது என் வாழ்விடம், எனக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த இடத்தில் இருப்பதை தான் உணர்ந்தது. தூய்மையான காற்று, எந்த ஒரு இரைச்சலும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அச்சுறுத்தக்கூடிய எந்த விலங்குகளும் அங்கு இல்லை, குறிப்பாக மனித நடமாட்டம் அங்கு இல்லை. இது அனைத்துமே அந்த பறவைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அவ்விடத்திலே மீண்டும் ஒரு கூட்டினை கட்ட ஆரம்பிக்கிறது. தனது முழு முயற்சியால் அப்பொழுது கட்டிய கூடு தனது மன நிம்மதிக்காக கட்டியது. ஆனால் இப்பொழுது தனது வாழ்வாதாரத்திற்காக, தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக, இதுதான் எப்பொழுதும் என்னுடைய நிரந்தர வீடு என்ற ஒரு பெரும் ஆசையோடு அந்த கூட்டினை கட்டுகிறது. அவ்வாறு கட்டுகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த கூட்டினை கட்டி முடிக்கிறது. அதில் தங்கி உறங்கும் பொழுது அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்பொழுது அது எண்ணி பார்த்ததாம், அன்று அந்த மணி மட்டும் ஒலிக்கவில்லை என்றால் நான் அந்த குறுகிய வட்டத்திற்குள், அந்த மணிக்குள்ளேயே எனது வாழ்க்கையாகப்பட்டது முடங்கி கிடந்திருக்கும். என்னால் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான சுற்றுச்சூழலை உணர்ந்து பார்த்திருக்க முடியாது. ஆக அன்று என் தலையில் அடித்த ஒளிதான் இன்று என்னுடைய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லி,
இந்த வாழ்வு மென்மேலும் சிறப்படைய இறைவனை போற்றியதாம். அன்பு நண்பர்களே, அது போன்றதுதான் நம் வாழ்வும். நமது வாழ்விலே வரக்கூடிய சிறு சிறு தடைகளை நாம் கடந்து செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நமது வாழ்வில் வரக்கூடிய சிறு சிறு தடைகள் நமது வாழ்வின் கடைசி பக்கங்கள் கிடையாது, மாறாக அது தொடர்ந்து வரக்கூடியது. அதுபோன்று சிறு சிறு தோல்விகளும் வெற்றிக்கு வழிவிடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நமது வாழ்விலே சிறு சிறு தடைகள் என்று நினைத்த அனைத்து காரியங்களுமே நமது வாழ்விலே ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. எனவே நாம் அந்த அனுபவத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அதுடன் சேர்ந்து வெற்றியும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆகவே நமது உழைப்பினால், விடாமுயற்சியினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்ற முனைப்போடு தொடர்ந்து செயல்படுவோம். அதற்கான விளைச்சலை, பலனை நிறைவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். அந்த பறவைக்கு அந்த வலியும் வேதனையும் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு அதன் வாழ்வே மாறிவிட்டது. அதே போன்று நாம் நம் அன்பு ஆண்டவரின் பாடுகளில், வேதனைகளில் பங்கு கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் அந்த வேதனைகளை சுமந்தவர்களாக இருப்பினும் அது நமக்கு மறுபக்கம் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுப்பதாக அது அமையும். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய இறை சிந்தனையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் துன்பங்களிலும் பங்கெடுக்கவும், துன்புறும் மனிதருக்கு உதவி செய்யவும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் ஆபிரகாமை குறித்து வாசிக்க கேட்டோம். அவர் எவ்வாறு கடவுளின் கட்டளைக்கு இணங்கி நான் காட்டும் நாட்டிற்கு செல் என்று சொன்ன உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் கூறிய வார்த்தைகளுக்காக அவர் உடனே புறப்பட்டு செல்கிறார். நமது சொந்த பந்தங்களை, உறவுகளை, நண்பர்களை விட்டு 1 நாள் 2 நாள் பிரிந்து செல்வதே சற்று கடினமான காரியமாக இருக்கும் பட்சத்தில் இவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சொத்து புலன்களையும், நண்பர்களையும், உறவுகளையும் சற்றும் யோசிக்காமல் கடவுளின் பணி செய்வதற்காக உடனடியாக புறப்பட்டு செல்கிறார். உடனடியாக அவர் புறப்பட்டு சென்றாலும் அவர் சென்ற இடங்களிலே அவர் பட்ட வேதனைகளும் வலிகளும் நிச்சயமாக அது இருக்கும். ஆனால் அவை அனைத்துமே ஒரு நாள் ஆசீர்வாதமாக அவருக்கு இரட்டிப்பாக திரும்ப பெறுவார் என்ற ஒரு மனநிலையில்தான் அவர் நிச்சயமாக ஆண்டவர் கூறிய வார்த்தைக்கு இசைவு கொடுத்து புறப்பட்டிருப்பார். அவர் அவ்வாறு கடவுளுக்கு பணிந்து சென்றதினால் கடவுள் அவரை ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினார். உன்னுடைய பெயரை உன்னுடைய உறவுகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்புறச் செய்வேன் என்று கூறினார். அதனை கடவுளும் நிறைவேற்றியிருக்கின்றார். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன் வழி நடப்பவர்களுக்கு கடவுள் எப்படிப்பட்ட அரும்பெரும் செயல்களை எல்லாம் செய்வார் என்பதற்கு ஒரு முன் உதாரணம்தான் நம் தந்தை ஆபிரகாம். ஆக ஆபிரகாமின் வாழ்வில் நடந்ததை போன்று நமது வாழ்விலும் நடைபெற இறைவனை நோக்கி மன்றாடுவோம். கடவுளின் அந்த வேதனைகளிலும் வழிகளிலும் நாமும் பங்கெடுக்க முன்வர முயற்சிப்போம். இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுளின் வல்லமைக்கேற்ப துன்பத்தில் என்னோடு பங்குகொள் என்று பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவர் கூறுகையில் அவர் இயேசுவிற்காகவும் இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வதற்காகவும் அவர் பட்ட அவமானங்கள், வேதனைகள் பல. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 23 முதல் 27 முடிய உள்ள இறை வார்த்தைகளில் பவுலடியார் தனது வேதனைகளை குறித்து குறிப்பிடும் இவ்வேளையில் அவர் எவ்வாறெல்லாம் சிறையில் அவதிப்பட்டார், வேதனைப்பட்டார், சிறையிலே அடிபட்டார், அவமானப்பட்டார், பசியால் வாடி நொந்த தருணங்கள் அனைத்தையும் நம் முன்பே சமர்ப்பித்து நாங்கள் ஆண்டவருக்காக அவ்வளவு வேதனைகள் பட்டிருக்கிறோம் என்று கூறி அதன் வழியாக நமது நம்பிக்கையை ஆழப்படுத்துமாறு நமக்கு விண்ணப்பம் வைக்கின்றார். தொடக்க திருச்சபையிலே திரு தூதர்களும் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றிய முதற் கிறிஸ்தவர்களும் எவ்வாறெல்லாம் தங்களது வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டாக காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனின் முன்னிலையில் அவர்கள் எவ்வாறெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக அவர்களின் துன்பங்களுக்கும் வேதனைகளுக்குமான கைமாறாக
கடவுள் அவர்களுக்கு நிச்சயமாக அருளையும் ஆசிரையும் நிறைவாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. நற்செய்தி பணிக்காகவும் இறை பணிக்காகவும் அவர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஏராளம். அதை எண்ணி பார்க்கும் பொழுது நமது வாழ்விலே நாம் அடையக்கூடிய சிறு சிறு வருத்தங்களும் துன்பங்களும் நம்மை பெரிதளவில் வாட்டினாலும் அவர்கள் முன்னிலையில் இவை அனைத்தும் சாதாரண ஒரு காரியம் என்று எண்ணி நாம் கடவுளுக்காக இதையும் தாங்கி கொண்டு கடந்து செல்வோம் என்ற மனநிலையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகையில், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தனது சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வரட்டும் என்று கூறுகிறார். இந்த தவக்காலம் வெளிப்புற தோற்றத்திற்கான ஒரு வெளி அடையாளமாக மட்டும் இருந்து விடாமல் உள்ளார்ந்த உள்ளம் சார்ந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தவக்காலமாக இது அமைய நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் ஜெபிப்போம். நம்மில் பல பேர் நமது வாழ்வில் நமக்கு வரக்கூடிய சிறு சிறு துயரங்களையும் வருத்தங்களையும் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் துன்பமில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த துன்பமில்லாத வாழ்வு ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குரியதான். இப்படி நினைப்போர் ஒரு உண்மையை மறந்துவிட்டார்கள். உழைப்பில்லாமல் உயர்வில்லை, துன்பமின்றி இன்பமில்லை, பாடுகளின்றி விண்ணகமில்லை. அதை போன்று நமது வாழ்விலே வரக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் நம்மை முன்னோக்கி உந்திச் செல்லக்கூடியவை என்பதை நாம் தாங்கிச் செல்ல வேண்டும். யார் தன்னுடைய வாழ்வில் துன்பத்தை தாங்கிச் செல்கிறாரோ அவர் நிலையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறார். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காகவும் நற்செய்திகளுக்காகவும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரின் வாழ்வில் அவரின் அரும் பெரும் செயல்கள் தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும். கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதமும் அளப்பெரியதாக இருக்கும். ஆகவே நாம் இறைவனின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் துன்பங்களில் பங்கு பெற முன்வருவோம். இதன் வழியாக இறைவனின் அருளையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ்வோம். ஆமேன்.